ஹே காய், ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிட்லாக்கர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து திஸ் பிசி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டிஸ்க்கு, ஒருவேளை அது பென்ட்ரைவாக இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் கம்ப்யூட்டர்லேயே இருக்கிற ஹார்ட் டிஸ்கில் ஒரு பார்ட்டிஷனாக இருக்கலாம். அது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த இதில் நான் வந்து இ ட்ரைவ் எடுத்துக்கிறேன். இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி டர்ன் பிட்லாக்கர் ஆன் அது கொடுங்க. ஸோ வந்து இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்ட் போட்டு இந்த ட்ரைவை அன்லாக் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஒரு ஸ்மார்ட் கார்டு வச்சு கூட அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பாஸ்வேர்டு கொடுத்து அன்லாக் பண்ணுறதா வைக்கிறேன். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. ஸோ நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ இது வந்து ரிக்கவரி கீ. ஒருவேளை அந்த பாஸ்வேர்டு நீங்கள் மறந்துட்டிங்கன்னா இந்த ரிக்கவரி கீ யூஸ் பண்ணி அந்த ட்ரைவை நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணலாம், இல்லாட்டி அந்த யூஎஸ்பி ட்ரைவில் போட்டுக்கலாம், இல்லாட்டி ஃபைலில் அந்த கம்ப்யூட்டர்லேயே சேவ் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அந்த ஆப்ஷன்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. நான் வந்து இந்த சிஸ்டத்துலேயே சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் டு ஃபைல் கொடுத்துருங்க. அது வந்து டாக்குமெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ இல்லாட்டி நீங்கள் எங்கே வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுருங்க. நான் வந்து டாக்குமெண்ட்டே இருக்கணும்னு வைக்கிறேன். ஸோ சேவ் கொடுத்துட்றேன். ஸோ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து ஃபுல் ட்ரைவரையும் என்கிரிப்ட் பண்ண கேட்குதா. அதாவது மொதல் ஆப்ஷன் வந்து ஒரு 300 GB ட்ரைவில் ஒரு 2 GB 4 GB வச்சுருக்கீங்கன்னா, அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அந்த 4 GB மட்டும்தான் என்கிரிப்ட் பண்ணும். பேலன்ஸ் இருக்கிறதுல பண்ணாது. இதை வந்து இந்த ஃபஸ்ட் மெத்தட் வந்து கொஞ்சம் என்கிரிப்ட் பண்ணுறது ஈஸி, சீக்கிரம் ஆயிரும். இந்த செகண்ட் மெத்தட் வந்து என்டையர் ட்ரைவ். ஸோ ஒரு 300 GB வச்சுருக்கீங்கன்னா 300 GBயும் என்கிரிப்ட் ஆகும். ட்ரைவ் முழுசாகவே என்கிரிப்ட் ஆகும். அது என்கிரிப்ட் ஆக ரொம்ப நேரம் ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறத எடுத்துக்குவோம். ஸோ இது வந்து விண்டோஸ் 10 தான் இந்த ஆப்ஷன் வரும். அதாவது விண்டோஸ் 10 வந்து நியூ என்கிரிப்ஷன் மோடு கொண்டு வந்துருக்குறாங்க. இது வந்து விண்டோஸ் 10 அதுக்கு இல்லாட்டி விண்டோஸ் 10 அப்டேட்டட் அந்த மாதிரி விண்டோஸ் 10 லேப்டாப்பில் இல்லை கம்ப்யூட்டரில் மட்டும்தான் செட் ஆகும். இதே விண்டோஸ் 8, 8.1, விண்டோஸ் 7 பழைய வெர்ஷன்லாம் போட்டிங்கன்னா வேலை செய்யாது. நீங்கள் ஒரு வேளை ஒரு பென்ட்ரைவை என்கிரிப்ட் பண்ணி அந்த நியூ என்கிரிப்ஷன் மெத்தடில் என்கிரிப்ட் பண்ணி ஒரு விண்டோஸ் 7 ஒரு கம்ப்யூட்டரில் போட்டிங்கன்னா நீங்கள் சரியான பாஸ்வேர்ட் போட்டாலுமே அது ஓப்பன் ஆகாது. ஸோ நான் வந்து இ ட்ரைவ் எடுத்துருக்கிறேன், அதாவது பார்ட்டிஷன் எடுத்துருக்கிறேன். ஸோ அது இந்த கம்ப்யூட்டர்லேயே தான் இருக்க போகுது. நான் அதனால் நியூ வெர்ஷனுக்கே போகிறேன். ஸோ ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸோ இதில் நான் ஒரு கிட்டத்தட்ட 4 GB தான் வச்சுருக்கிறேன். ஸோ 299 GBயில் 295 GB ஃப்ரீயாக இருக்குது. ஸோ ஒரு 4 GB தான் வச்சுருக்கிறேன். அதனால் எனக்கு டக்குனு 98.5 வந்துருச்சு. ஓகே, இது என்கிரிப்ஷன் ஆயிடுச்சு. இப்போது நான் வந்து ஒருவேளை இந்த சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால் இல்லை ரீஸ்டார்ட் பண்ணால் அந்த ட்ரைவ் மட்டும் லாக் ஆகிரும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.